லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லாவே இருக்கு. சுபத்ரா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. அம்மா, என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? சரி சரி, நமக்கு புது தறி கிடைச்சிருச்சு. இத பார்த்து சில பேருக்கு வயிறு எரியும். எதுக்கும் தறிக்கு திருஷ்டி சுத்தி போட்டுறலாம். ரொம்ப சரியா சொன்ன சரண்யா. சீக்கிரம் உள்ள போயிட்டு ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வா. தறிக்கு திருஷ்டி சுத்தி போடுவோம். இதோ இப்ப வந்துடுறேங்க. இன்னாங்கத்த, உங்க கையாலேயே தறிக்கு திருஷ்டி சுத்துங்க. இந்த சுபத்ரா இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என் உயிர் பத்திக்கிட்டு எரியுது. அம்மா, பாயாசம் சூப்பரா இருக்குமா? அத்த, உங்க பொண்ணு அகல்யா வீம்புக்குன்னு நம்ம கிட்ட இருந்த பழைய தறிய பறிச்சுட்டாங்கல்ல, அத நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். அதை விட சூப்பரா சுபத்ரமா பக்காவா யோசிச்சு புது தறிய வர வச்சுட்டாங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அத்த. இதுக்கப்புறம் தறி பிசினஸ்ல நீங்க தான் கொடி கட்டி பறக்க போறீங்க. அம்மா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஆர்டர் எடுத்து தரேம்மா. நாளையில இருந்து நம்ம தறி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா. அம்மா, முதல் புடவைய நீங்க தான் உங்க ராசியான கையால நெஞ்சு தொழில ஆரம்பிச்சு வைக்கணும். இது என்னோட அன்பான கட்டளை, சரியா? சரிம்மா. எல்லாரும் ஓவரா அலட்டிக்காதீங்க. நீங்க இனிமேதான் போடவே நெய்ய ஆரம்பிக்கணும்.
ஆனா இந்த அகல்யா ஆல்ரெடி ஆர்டர் எடுத்து விதவிதமா புடவைய நெஞ்சு கஸ்டமருக்கு டெலிவரியே செஞ்சுட்டேன். இப்படி ஒரு உலக சாதனைய படைச்ச நானே அமைதியா இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத அலட்டலாம்? நாங்க எங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். அது எதுக்கு நீங்க தேவையில்லாம ஒட்டு கேட்டு வயிறு எறியறீங்க? யாருக்கு வயிறு எரியுது? இந்த அகல்யா நெஞ்சு கொடுத்த புடவைய வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் இந்நேரம் நிறைய பேர்கிட்ட என் திறமைய எடுத்து சொல்லி அது மூலமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு எத்தனை புடவை ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு பாருங்க. அத பார்த்து நீங்க எல்லாரும் தான் வயிறு எறிய போறீங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. இப்பதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இவங்க யார் தெரியுதா? என்னோட முதல் கஸ்டமர். நேத்துதான் என்கிட்ட இருந்து ஏகப்பட்ட புடவை வாங்கிட்டு போனாங்க. அது எல்லாத்தையும் அதுக்குள்ள வித்துட்டாங்க போல இருக்கு. அதான் அடுத்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக என்ன தேடி வந்திருக்காரு. என்ன சார், நான் சொல்றது கரெக்டா? நிறுத்துமா. நெஞ்சு இருக்குது புடவே இல்ல போர்வையாமா? என்னது போர்வையா? இல்லங்க, நான் புடவை தான் நெஞ்சு கொடுத்தேன். அப்படின்னு நீ தான் சொல்லிக்கணும். ஆனா அது எங்களுக்கு போர்வையை விட கேவலமா இருக்கு. இங்கே நல்லா செக் பண்ணாம வாங்கிட்டு போயிட்டேன். யோ டிரைவர் சார், அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாயா. ஓகே சார். என்னங்க எல்லா பாக்ஸையும் திரும்ப கொண்டு வந்துட்டீங்க? நீங்க நெஞ்ச புடவை எதுவும் நல்லா இல்ல, அதான் திருப்பி எடுத்துட்டு வந்துட்டோம். என்னத்த இப்பதான் நீங்க நெஞ்சு கொடுத்த புடவைய பார்த்துட்டு இன்னும் நிறைய புது ஆர்டர் வருதுன்னு கொஞ்ச நேரம் தம்பட்ட அடிச்சீங்க. ஆனா உங்க முத ஆர்டரே இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி திரும்ப வந்துருச்சு. நீங்க கொடுத்த எல்லா புடவையிலும் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குமா? பத்தாதுக்கு கலரும் டிசைனும் படு கேவலமா இருக்கு. இதை எப்படிமா ஜனங்க வாங்குவாங்க? என்னம்மா இதெல்லாம்? உங்ககிட்ட எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு குறையும் இருந்ததில்ல. ஆனா இந்த தடவை எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களேம்மா. ஐயோ, நான் உங்களை ஏமாத்தலைங்க. இந்த அகல்யா தான் உங்களை ஏமாத்திருக்காங்க. அவங்களும் நீங்களும் ஒரே தொழில தானே இருக்கீங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்ப எல்லாமே மாறி போச்சு. அவங்க வேற, நாங்க வேற. ஆமாமா, அவங்க இப்போ தனி தறிய ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிசினஸ்க்கும் எங்க பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க கொடுத்த புடவை பண்டல்லையே அகல்யா டெக்ஸ்டைல்ஸ் தானே பேர் இருக்கு. சாரதா டெக்ஸ்டைல்ஸ்னு என் பேர் எதுவும் இல்லையே. அதை நீங்க கவனிக்கலையா? ஆமாமா, இதை நாங்க சரியா கவனிக்காம விட்டுட்டோம். கவனிச்சிருந்தா இதை நாங்க அப்பவே திருப்பி கொடுத்துருப்போம்.
அம்மா நாங்க உங்களை நம்பி தான் ஆர்டர் கொடுத்தோம். இப்படி கடைசி நிமிஷத்துல குவாலிட்டி சரியில்லைன்னா நாங்க என்னம்மா பண்றது? நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கே நான் உங்களுக்கு வேற நல்ல புடவையா நெஞ்சு கொடுக்கறேன். அம்மா தாயே, ஆளை விடுமா. எங்களுக்கு உங்க புடவையும் வேண்டாம், உங்க வியாபாரமும் வேண்டாம். எங்களை விட்டுருமா. அம்மா நாங்க விஷயம் தெரியாம இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தது தப்புதாம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு எப்பவும் போல புடவை நெஞ்சு தரணும். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும்போது எங்க சாரதா அம்மா உங்களை கைவிட்டுருவாங்களா என்ன? ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நீங்க கேக்குற புடவையே நாங்க நெஞ்சு கொடுத்துறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி எல்லாம் எதுக்குப்பா? உங்களுக்கு எத்தனை புடவை வேணும், எந்த மாதிரி புடவை வேணும்னு லிஸ்ட் எழுதி கொடுங்க. லிஸ்ட்டை ஏற்கனவே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்க. சுபத்ரா, உன் ராசியான கையால அந்த லிஸ்ட வாங்கிக்கோமா. ம். இன்னும் 2 நாள்ல உங்க ஆர்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். சரிங்க தம்பி. அப்ப நாங்க வரோங்க. வரோங்கம்மா. வரோம் தம்பி. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? இப்படி அநியாயமா என்னோட கஸ்டமரை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்களே. நாங்க ஒன்னும் அவங்கள இழுக்கல. அவங்களாதான் எங்களை தேடி வந்தாங்க. இதுக்கு தான் நல்ல மனசு வேணும்ன்றது. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து வரப்போகுது? அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இவங்க கெட்ட மனசு மட்டும் மாறவே மாறாதுங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னடி முறைக்கிற? இனிமேலாவது உன் திறமை என்னங்கிறதையும் தகுதி என்னங்கிறதையும் புரிஞ்சு நடந்துக்கோ. என்னத்த அவமானத்துல உங்க உடம்பெல்லாம் அப்படியே நடுக்கமா இருக்கா? நான் வேணா நீங்க நெஞ்சு கொடுத்த புடவைய சாரி போர்வைய போட்டு விடட்டா? அம்மா சந்தோஷமா பூஜை பண்ணியாச்சு. இனி நீங்க உட்காந்து உங்க ராசியான கையால வேலையை ஆரம்பிச்சு வைங்க. சரிம்மா. அப்பா முருகா,
சுபத்ராவால நமக்கு திரும்பவும் புது தறி கிடைச்சிருச்சு. எல்லாரும் சேர்ந்து ஆர்டரை நல்லபடியா முடிச்சிட்டோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிரா, இவங்க எல்லாரும் என்னாலதான் புது தறி கிடைச்சதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உன்னாலதான் தறி கிடைச்சதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவாங்க. ஆனா அகல்யாவுக்கு தெரிஞ்ச பொறுத்துக்க மாட்டாளே. அதனாலதான் உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்ல முடியல. சாரி ஆதிரா. எல்லா புடவையும் நல்லபடியா ரெடி ஆயிடுச்சுங்கிற ஆணவத்துல நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? உங்களோட இந்த சந்தோஷம் விடிற வரைக்கும் நீடிக்காது. ஏன்னா நீங்க ரெடி பண்ண புடவையெல்லாம் காலையில வரைக்கும் இருக்காது. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாவம், குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட்டு நெஞ்ச புடவைங்க இப்ப அனாவசியமா தீயில எரிய போகுது. எரியட்டும். அவங்களால என் வயிறு எரிஞ்சதில்ல, அதே மாதிரி அவங்க நெஞ்ச புடவை எல்லாமே எரியட்டும்.